இப்போ உங்கள் எம்எம்ஐஜே கார்ஸில் வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு வண்டி ஆம்னி, பாடி லைன் நல்லா பக்காவாக இருக்குது. வண்டியில் எந்த விதமான வேலை வெட்டிகளும் கிடையாது. வண்டியை பார்த்திங்கன்னா எஃப்சி கரண்ட்டு, இன்சூரன்ஸ் கரண்ட்டு, புது பேட்ரி போட்டிருக்காங்க 4300 வாரண்டி கார்டோடு இருக்குது. 2 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. வண்டியில் பார்த்திங்கன்னா வயரிங் வேலை எல்லாமே A to Z பார்த்து வச்சுருக்காங்க. வண்டி நம்பர் பார்த்திங்கன்னா TN 74X 4450. வண்டியை ஃபஸ்ட்டு அவுட்ரு காமிக்கிறேன். இந்த வண்டிக்கு ஸ்டிக்கர் இன்னும் ஆர்டர் போட்டிருக்காங்க, இன்னும் வரலை. வண்டி இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லில் இருக்குது. திண்டுக்கல் கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்குது. வண்டிங்க பார்த்திங்கன்னா கூலிங் ஸ்டிக்கர் எல்லாமே ஒட்டியிருக்காங்க. 4 டயருமே புது டயர் தான். பின்னாடி பாடி லைனை பாருங்கள், ஸ்டிக்கர் வந்துச்சுன்னா அதே ஆர்டர் போட்டு கொடுத்துருவாங்க. வண்டி வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல்லையும் ஓடும், கேஸ்லேயும் ஓடும். வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். கேஸ் டேங்க் பெரிய டேங்க் தான் போட்டிருக்காங்க. வண்டியை ஃபஸ்ட்டு அவுட்டரை பார்க்கலாம், அப்புறம் வந்து நான் எல்லாத்தையும் காமிக்கிறேன். டிங்கர் ஒர்க் எதையுமே பார்க்கல, எஃப்சிக்காக தான் ரீபெயிண்ட் அடிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ELG க்ரீனு, அந்த மாடலில் வந்தது. பர்டிகுலர் வண்டிக்கு தான் அந்த ELG க்ரீன் விடுவாங்க. ஆனால் ஒவ்வொரு ஆள் ஃபேவரட்டாக அந்த கலர் வேணுங்கிற காய் கேட்குறதுனால வச்சுருக்காங்க. வண்டியில் எந்த விதமான வேலை வீட்டில் திண்டுக்கல் ஆடியோவில் தான் இருக்குது. நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஃபோன் நம்பரு எல்லாமே கொடுத்துருவாங்க. ஆன்லைன் ஃபைனின்னு எதுவுமே கிடையாது. வண்டி எஃப்சி கரண்ட்டு, இன்சூரன்ஸ் கரண்ட்டு. இப்போ அவங்க வழக்கம் போல் எப்போயுமே நம்ம சொல்லுவாங்களே கவுல் பேஸ்ட்டு பிரிக்காத வண்டின்னு. இங்கே தெரியுதுங்களா? வண்டியில் எந்த விதமான கவுல் பேஸ்ட்டும் பிரிக்கலை. வண்டி அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. வண்டி அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்குது, பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இங்கிட்ட வந்து பாருங்கள், கவுல் பேஸ்டில் எதுவும் பிரிக்கலை. கேரியல் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அவங்க இதுக்காக. மேலே கேரியலை பார்த்துக்கோங்க. வண்டியில் வயரிங் வேலை எல்லாமே பார்த்து தான் வச்சுருக்காங்க. மறுபடியும் சொல்கிறேன், வண்டி வந்து இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்குது. உங்கள் எம்எம்ஐஜே கார்ஸில். வண்டி நம்பர் பார்த்திங்கன்னா TN 74X 4450. ஆன்லைனில் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. எந்த விதமான ஃபைனின்னு எதுவுமே கிடையாது. 5 வருஷம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டு. ஓல்டு மாடலு, டோரு எல்லாமே வந்து பக்கா கண்டிஷனில் இருக்குது. இந்த மாதிரி வண்டி வந்து எப்போயாச்சும் ஒரு தடவை தான் கிடைக்கும். அதனால் நம்ம எடுத்து போட்டு வச்சுருக்கோம். வண்டி இன்டீரியர் உள்ளுக்குள்ளே பாருங்கள். வண்டி வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல்லையும் ஓடும், கேஸ்லேயும் ஓடும். வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். செட்டு ஆனில் தான் இருக்குது. எல்லாருமே வந்து கேட்குறீங்க பேட்ரி புதுசுன்னு சொல்கிறீங்க, நான் பேட்டரியை காமிக்க மாட்டேங்கிறீங்கன்ட்டு. நம்ம எல்லாமே இதாக தான் காமிப்போம், பார்த்துக்கோங்க. பேட்ரி புது பேட்ரி, இந்த சீரியல் நம்பரோடு இந்த வண்டியில் இருந்தால் வந்து வாங்கி எடுத்துக்கோங்க. நாங்கள் அப்போல்லாம் பேட்டரியெலாம் மாற்ற மாட்டோம். இதுக்கு முன்னாடி ஒரு வண்டி போட்டிருந்தோம். கஸ்டமர் கூப்பிட்டு கேட்டாங்க, இல்லை பார்த்த பேட்ரி வேறையாக இருக்குது, இந்த பேட்ரி வேறையாக இருக்குன்னு. அப்போல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம். உள்ளபடி தான் நாங்கள் சொல்லி நாங்கள் வண்டி வைப்போம். இன்டீரியரில் பார்த்துக்கோங்க, கூலிங் ஸ்டிக்கர் எல்லாமே ஒட்டியிருக்காங்க. வண்டி மாடலுக்கு தகுந்த மாதிரி சீட் கவர் எல்லாமே இருக்கும். வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் வாங்க. எப்போவுமே நம்ம வழக்கம் போல் சொல்கிறது தான், ஸ்டார்ட் பண்ண போகும்போது காலையில் முதல் தடவை கேஸு தண்ணி இருக்குதா, ஆயில் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. வண்டியை இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். பேட்டரி லைன் எரியுதுங்களா? இப்போ பாருங்கள், வண்டி தட்டினே ஸ்டார்ட் ஆகும். வண்டியில் இப்போ எல்லா விதமான வேலையும் பார்த்து வச்சுருக்காங்க. இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் இன்ஜினு, அந்த காலத்தில் போட்ட வண்டி இது. வண்டியில் எந்த விதமான வேலை வெட்டியும் இல்லை. அதே மாதிரி பின்னாடியும் காமிக்கிறேன். சைலன்சர்லேருந்து ஒரு புகை லீக்கு கூட வராது. வண்டி பெட்ரோல்லையும் ஓடும், கேஸ்லேயும் ஓடும். பாருங்கள், இது என்னன்னு கேட்குறீங்களா? இது வந்து ரிவர்ஸ் ஹார்ன் சுவிட்சு. ரிவர்ஸ் ஹார்ன் போட்டால் ஹார்ன் அடிக்கும். அதான் பார்த்தீங்களா, இன்ஜின் பார்த்தீங்களா தண்ணி வருது, தெரியுதுங்களா? அதே மாதிரி பேக் டயர் ரெண்டுமே புதுசு தான். இங்கே பார்த்தீங்களா, பேக் டயர் ரெண்டுமே புதுசு தான். முன்னாடி வந்து அந்த டயரையும் காமிக்கிறேன். அண்டர்ச்சஸ் அப்படியே அடியில் பார்த்துக்குங்க. வண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ப்ரிங் கட்டு வந்து அடிச்சிருக்காங்க, 2-3 கட்டு அடிச்சிருக்காங்க. இங்கே இருக்குதுங்க இந்த ஸ்ப்ரிங் கட்டு. இப்போ அப்படியே இங்கிட்டு காமிக்கிறேன்.
அடுத்து அப்படியே ஒவ்வொன்றா போய் இன்ஜின் செக்ஷன் போயிடுவோம். இதான் பார்த்துக்கோங்க, ஸ்டெப்னி இருக்குது. ஸ்டெப்னியும் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. டயரு அண்டர் சேஸை பார்த்துக்கோங்க. அப்படியே நம்ம மட்டும்தான் இந்த மாதிரி அண்டர் சேஸை காமிச்சு வண்டி ஓடுவோம். வண்டி ஓடிக்கிட்டே இருந்தால் நம்ம பேசுகிற கேட்காது, அதான் வண்டி அமர்த்தினேன். அண்டர் சேஸை பார்த்துக்கோங்க. ஆயில் லீக்கேஜ் எதுவுமே இருக்காது. கீழே அண்டர் சேஸும் பெயிண்ட் அடித்தது. அப்படியே அவங்க முன்னாடி காமிக்கிட்டேன். வண்டி ஓட்டுறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும், அதை மாதிரி இருக்கும். வண்டியில் வயரிங் வேலை எல்லாமே பார்த்து தான் வச்சுருக்கோம். கீழே அண்டர் சேஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. அரிப்பிருப்பு எதுவுமே இருக்காது. நல்லா வீடியோ பாஸ் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்ஜினை செக் பண்ணுவோம். இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டி பார்ப்போம். அதே மாதிரி இன்னொரு வேலை சொல்ல மறந்தாச்சு. இந்த சுவிட்சை இழுத்து விட்டிங்கன்னா வயரிங் செக்ஷன் எதுவுமே காமிக்கும், இண்டிகேட்டர் லைன் எல்லாமே காமிக்கும். வாங்க அதே வேலை பார்த்துக்கலாம். ஹெட்லைட் எரியும், வெயிலில் இருக்கனால இப்போ உங்களுக்கு தெரியாது. 2 ஹெட்லைட்டுமே எரியும். முன்னாடி கீழே டேஞ்சர் லைட்டு. இங்கிட்டு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடு பிரேக் பிடிச்சா பின்னாடி ரிவர்ஸ் கீரும் எடுக்கும். இந்த ரிவர்ஸ் ஆர் இதுவும் எடுக்கும். இந்த இடத்துல இந்த ரிவர்ஸ் ஆர்னு எடுக்கும். வண்டியில் வயரிங் வேலை ஃபுல்லாக பார்த்து வச்சுருக்காங்க. வாங்க வண்டியை இப்போ ஓட்டி பார்ப்போம். ஆர்னு அடிக்கான்னு கேட்டிங்கல்ல, ஆர்னு சூப்பராக இருக்கும். கட் அவுட்ரு போட்டு தான் வச்சுருக்கோம். அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பின் டிரைவு, இதிலிருந்தும் பாட்டு கேட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் சுவிட்சு போட்டோம்னா இங்கே சுவிட்ச் இருக்கும் பாருங்கள். இந்த சுவிட்சு போட்டிங்கன்னா இங்கே செட்டு எடுக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஆஃப் ஆயிடுச்சு. வாங்க வண்டியை ஓட்டி பார்ப்போம். ஃபஸ்ட்டு கீரை போட்டு மூவ் பண்ணுறோம். வண்டியில் எந்த விதமான வேலை வெட்டியும் கிடையாது. வண்டி ஸ்மூத்தாக போகும். மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். செகண்ட் கீரு, தேர்ட் கீரு, ஃபோர்த்து கீரு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கு, லைட் அமுத்தலாம். வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு வண்டி, திண்டுக்கல் ஆர்டிஓவில் இருக்குது. திண்டுக்கல் கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் வண்டி வந்து எம்எம்ஜே கார்ஸில் இருக்குது. வண்டி நம்பர் பார்த்திங்கன்னா TN 74X 4450. வண்டி வந்து பார்த்திங்கன்னா பக்கா கண்டிஷனில் இருக்குது. நல்ல முறையில் வண்டி வாங்கி நல்ல முறையில் பயணம் செய்ய வாழ்த்துக்கள். நன்றி.